ஆகியவற்றையும் கூறுகிறேன். சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்பவனுக்கும் பாவமென்று தெரிந்தே கொலை புரிகின்றவனுக்கும் வாழ்நாள் குறுகும், வெகுகாலம் நரகத்தில் கிடப்பார்கள். உயிர்வதை செய்பவருக்கும் இதே நிலைதான். கருவை சிதைப்பவர்களுக்கு மறுபிறவியில் குழந்தைகள் பிறக்காது, இல்லையென்றால் அற்ப ஆயுளில் மடியும். தேகம் அனித்தியம் என்பதை எப்போதும் மறக்கலாகாது. அதிகமான பாவங்களை செய்பவன் நாய் நரியாக பிறக்கின்றான். மரணத்தை விட ஜனனம் அதிக துன்பத்தை தரக்கூடியது. கர்ப்ப காலத்தில் அன்னையின் மலம், சிறுநீர் ஆகிய நாற்றங்களை அது சகித்தே ஆக வேண்டும். தாய் இருமும் சமயம் சிசுவுக்கு நடுக்கம் ஏற்படும். தாய் தும்மினால் சிசு அதிரும். தாய்க்கு காய்ச்சல் கண்டால் கர்ப்பம் கொதிக்கும். பெற்றவளுக்கு வைசூரி கண்டால் குழந்தைக்கு பார்வை பறிபோகலாம். பிறவா வரம் வேண்டும் என்று மகான்கள் கேட்பது